நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். வீக்கெண்ட் அதுவுமா மீன் பிடிக்கலாம் சொல்லிட்டு ஆற்றுக்கு வந்திருந்தேன். மீன் பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு. எப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவேன். இன்றைக்கி போர் அடிச்சேன்னு சொல்லிட்டு தனியாக வந்திருந்தேன். எப்பொழுதுமே உயிரால் போட்டு தான் பிடிப்போம். இன்றைக்கி வந்து சங்குப்பூச்சி வச்சு போட போகிறோம். இறால் இல்லாத பட்சத்தில் எப்பொழுதும் நாங்கள் சங்குப்பூச்சி தான் வச்சு போடுவோம். இதுலேயுமே மீன் நல்லாவே மாட்டோம். இந்த சங்குப்பூச்சியோட ஓட்டை உடச்சி அதை உயிரோடு எடுத்து அந்த முள்ளில் கோத்துருவோம். ஏன் உயிரோட கோக்குறோன்னா, ஆக்டிவாக இருக்கும்போது தான் வந்து மீன் பெரிய பெரிய மீன் வந்து மாட்டோம். நாங்கள் இறால் இல்லாத பட்சத்தில் இதை தான் வந்து நாங்கள் இறையா யூஸ் சங்குப்பூச்சை ஃபுல்லாக நம்ம வந்து முள்ளில் கோத்தாச்சு. கோத்துட்டு லாங்கில் தூக்கி எறிஞ்சிட்டோம். நம்ம எப்பொழுதுமே எரித்தூண்டி முறையில் தான் வந்து நம்ம மீன் பிடிப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மீன் மாட்டுச்சு. பெரிய மீனாக இருந்ததுனாலும் ஓரளவு 1/4 கிலோ சைஸில் ஒரு மீன் மாட்டுச்சு. இதை வந்து எங்கள் ஊரில் வந்து கெளுத்தி மீன் அப்படி இல்லைன்னா மைத்த மீன் சொல்லுவாங்க. இது லோக்கல் ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கெடத்தை அப்படின்றாங்க. இது வந்து உடம்புக்கு நல்லது, குளிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது கெளுத்தி மீன் மாதிரியே இருந்துச்சு, மைத்த மீன் மாதிரியுமே இருந்துச்சு. ஸோ ஒரு மீன் தான் மாட்டுச்சு. இதை என்ன பண்ணலாம், வீட்டுக்கு எடுத்து போய் சமைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் 2 அண்ணன் மீன் பிடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம். இந்த மீன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைஃப் ஆஃப் தியாகு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.